இதெல்லாம் ரோஸ் வாங்கி தராங்க. ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டாங்க. ஐ லவ் யூ. ரோஸ் செடியா? எல்லாம் ரோஸ் வாங்கி தராங்களா? செடியை வாங்கிக்கலாம். இருக்கிற செடியே போதும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு வாங்கிக்கலாம். இன்னும் 2 வேணும். ஒரு சாமந்தி தான் வேணும். ஒரு சாமந்தி செத்து போச்சுல, ஒரு சாமந்தி செடி. எல்லாம் லவர் ஸ்டாக் எதை கேட்பாங்க. நான் காய்கறி கேட்குறேன், காய்கறி வாங்கிட்டாங்க. காய்கறி ஆத்தா சந்தைக்கு போகணும் ஆத்தா வையன்ற மாதிரி. நேற்றே சந்தை முடிஞ்சிச்சுமா. இன்னைக்கு நேற்று முன்னாள் சந்தை. அன்னைக்கு கூட நினைத்தா நீங்கள் வரல. யார் வரல? நீங்கள் தான் வேலை வச்சுனே இருக்கலாம். தலைக்கு மேலே வேலையை வச்சுனேன்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? சமைக்க காய்கறி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? இப்போ இன்னைக்கு மேலே மெத்தியில் தோட்டத்தில் காய்க்கிற காய்கறிலாம் வெறும் பூந்தோட்டம் தான் வச்சுக்கினேன். காய்கறி தோட்டம்லாம் விவசாயம்லாம் பண்ணுங்க. மெத்தை தான் இருக்கு. மாம்பழ வீடு கட்டி இருக்குது. டப்பா இல்லாமல் எதில் வைப்பாங்க? மாம்பழ வீடு கட்டி கொடுத்துக்குறான்ல, அதில் மெத்தியில் டப்பா எவ்வளோ இடம் கிடதோ அங்கங்கே வச்சு ஏதாவது இயற்கையான தோட்டம் வைங்க. நிலம் வச்சிருக்கேன். எதுக்கு நிலம் வச்சிருக்கேன்? மெத்தைக்கு ஏன் போகிறேன்? நிலம் எதுக்கு வச்சு? சரி, நான் நிலம் வச்சுக்கிறேன். நிலம் வச்சு இருமா அவசரப்படாதமா. மெத்தையில் மாடி தோட்டம். நான் மாடி தோட்டம் வைப்பாங்க. நிலம் வச்சுக்கிறேன். நான் இப்போ எல்லாருமே நிலம் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் வீடுன்றது ஒன்று இருக்கும். வீடு இல்லாதவங்க யாராவது ஒரு சிலவங்க தான் இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருப்பாங்க வச்சுக்க. வாடகை வீட்டில் நம்ம இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீ சொல்லும்போது ஒரு கருத்து என்ன வருதுன்னா, இயற்கையான முறையில் அவங்கவுங்க வீட்டில் ஒரு வேஸ்ட்டு டப்பாலாம் கிடக்குல்ல, அதை எடுத்து போய் போட்டு மண்ணை போட்டு எங்கேயோ இந்த குப்பை சைடில் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா எருவு கிடக்கும். ஒரு சாக்கில் இல்லையாந்து போட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய், காய்கறி ஐட்டம் வைக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒரு 5 டப்பாவில் ஒன்று போட்டு விட்டு அதை எடுத்து சமைக்கும் போது ஒரு நாளாவது நம்ம சுத்தமான காய்கறி சாப்பிட்டோம்டா அப்படின்னு ஒரு நல்லாயிருக்கும். இது ஒரு கருத்தாக கூட போடலாம். நம்ம யோசித்து வச்சுன்னா வராது. இதுமாரி ஏதாவது சொல்லும்போது பேசும்போது வரதான் ஒரு கருத்து வரும். அதனால் ஒரு விஷயமா கூட எடுத்து இன்றைக்கி லவ்வர்ஸ் டே வேறு. இன்னிலேருந்து என்ன பண்ணுங்க, அவங்கவுங்க வீட்டில் மாடித்தோட்டம்னா வெறும் பூச்செடி கிடையாது. ஏதாவது ஒரு காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, இது எல்லாமே நம்ம மண்ணில் எல்லா நிலத்துலையும் விளையும். நம்ம ஸ்க்ராப்பில் உடஞ்ச டப்பா, பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் பெருசாக கிடக்கும். அதை வாங்கிட்டு மண்ணை கொட்டி சுத்தமான எருவு எங்கேயும் கிடைக்கலனா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட வாங்க, நான் தரேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது மாட்டு சாணமும் இருக்குது, ஆட்டு சாணமும் இருக்குது. ஃப்ரீயாக தரேன். ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போய் போடுங்க. இயற்கையான முறையில் விளைவிச்சு அவங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஒரு நாளைக்காவது ஒரு மன திருப்தி இருக்குண்டப்பா, நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறியில் சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். நாங்களே ஒன்றும் அதுமாரிலாம் செய்யலை. நம்மளும் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுக்கிறோம். நானும் அதை முயற்சி பண்ண போகிறேன். நீங்களும் அதை செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நல்ல வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். வெளியிலேருந்து யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஸ்டெப் எடுத்துக்கங்க. ஹாப்பி லவ்வர்ஸ் டே. இவ்வளோ கருத்து சொல்லின்னுக்கிறேன். என் பொண்டாட்டி என்ன பண்ணுறா பாருங்கள். எங்கள் கருத்து கேட்டாக்க தூக்கம் தாங்க வரும். தூக்கம் ஆனால் ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து ஏதோ சொல்லின்னுக்கிறேன். எல்லாம் தூங்குற கொட்டை மட்டும் தாண்டி அவங்ககிட்ட வரல. ஐயோ, ரைட்ரா சோனா போனா.